ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரேஷன். யாருக்கெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற படம் ரொம்ப பிடிக்கும், அதாவது அடுத்து என்ன நடக்கும்னு ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு படத்தில் நடக்கும்லங்க, அந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னு சொல்லலாம். நீங்க நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, 2019 ஹாலிவுட்ல வெளிவந்த ஃப்ராக்சர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் அவன் குழந்தையோட ஐவிஎஸ்ல கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடைக்கு போகும்போது அந்த குழந்தை ஒரு பள்ளத்துல தெரியாம விழுந்து அடிபட்டுருது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். அந்த ஹாஸ்பிட்டல குழந்தைய அட்மிட் பண்ணிட்டு ஹீரோயின் துணைக்க விட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ பார்க்கறான். அடுத்த நாள் அவங்க 2 பேருமே காணாம போயிடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிறான். நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அட்மிட்டே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான், எப்படி அந்த குழந்தைய காப்பாத்துறான் அப்படிங்கறதாங்க படமே. ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல எவனோ ஆளே இல்லாத ஹைவேலையும் 40ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். இவன் தாங்க நம்ம ஹீரோ, இவன் தாங்க இவனோட ஒய்ஃப். 2 பேரும் ஏதோ மும்முரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னங்கிறானா, நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு அது கூட தெரியாதா, நான் சொன்னாதான் நீ செய்வியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, இதுதான் காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். உடனே வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப தூரமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகமா தான் போவோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு அதெல்லாம் முடியாது, இந்த ஏரியால ஸ்பீட் லிமிட் இவ்வளவுதான், இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனியன் படத்துல ஒரு அம்பி மாதிரி ரூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. கார்ல பேக் சைட்ல தாங்க அவன் குழந்தை உட்கார்ந்து இருந்திருக்கு இவ்வளவு நேரமா. அந்த குழந்தை உடனே வந்துட்டு அப்பா இதுல பாட்டே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்மேனை கொடுக்குதுங்க. அவங்க அம்மா உடனே வாங்கி செக் பண்ணிட்டு இதுல பேட்டரி போயிருக்கும், அதனாலதான் பாடல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு போற வழியில கடை ஏதாச்சும் இருக்கும், நான் கண்டிப்பா வாங்கி தரேன், அது வரைக்கும் வேடிக்கை பாருத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அமைதியா இருக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கடை ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு கடையை கண்டுபிடிக்கிறான். அந்த கடைகிட்ட போய் நிறுத்துறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் குழந்தைய வாஷ்ரூம் கூட்டு போயிட்டு வரேன், நீ போய் கடையில போய் பேட்டரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு கடைக்கு போயிட்டு காஃபி, கோக்கு, சரக்கு, பேட்டரி எல்லாமே வாங்கிட்டு ஏடிஎம் கார்டு கொடுக்குறான். ஏடிஎம் கார்டு எல்லாம் கிடையாது, காசு மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு இவன் இருக்கிற காசுக்கு இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பேட்டரி மட்டும் வாங்காம வந்துடுறாங்க. இவன் கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் ஒய்ஃப் வந்துட்டு எங்க பேட்டரி அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் வந்துட்டு அந்த கடையில பேட்டரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. திடீர்னு அந்த குழந்தை இருந்துட்டு அம்மா நான் அந்த மாதிரி பாட்டு கேட்டு இருந்தல, அந்த வாக்மேன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அம்மா வந்துட்டு நீ தானே வச்சிருந்தா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, நம்ம வாஷ்ரூம் போனோம்ல அங்கதான் தெரியாம மறந்து வச்சிருப்பேன், நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தை அனுப்பிச்சுடுங்க. நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றான், அந்த குழந்தைய கார்ல இருந்து கீழே இறக்கி விட்டு, இந்த குழந்தை நிறைய குப்பை போட்டு வச்சிருக்கு போல கார்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணும்போது கையில வச்சிருந்த ஜூஸை தெரியாம கொட்டிடுறாங்க. என்னடா இது வேலைக்கு மேல வேலை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மும்முரமா அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைய வெளியே இறக்கி விட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா பக்கத்துல வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு போலங்க, அங்க ஒரு பலூன் தொங்கிட்டு இருக்கு, அதை வேடிக்கை பார்க்க போயிருச்சுங்க. நம்ம ஹீரோ கிளீன் பண்றது பிஸியா வந்துட்டு அந்த குழந்தை போனதை கூட பார்க்காம இருக்காங்க. அப்புறமா ஒரு ட்ரம் பக்கத்துல முயல் மாதிரி எது செத்து கிடக்குதுன்ட்டு அந்த குழந்தை போய் பக்கத்துல போய் பாக்குதுங்க. அந்த ட்ரம் பின்னாடி ஒரு நாய் ஒண்ணு இருந்திருக்குங்க, அது அந்த குழந்தைக்கே தெரியல. அது உடனே எட்டி பார்த்துட்டு இந்த குழந்தைய பார்த்த உடனே பக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழந்தை உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு அப்படியே பின்னாடி போகுதுங்க. அவங்க வீட்டு வேலை நடந்துட்டு இருந்துச்சுங்க, அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இந்த குழந்தைக்கு பின்னாடி போக வேற வழியே இல்லாம அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க அப்பா உடனே என்னன்னு பாக்க நாய் வரத பார்த்துட்டு அந்த நாயை விரட்டுறாரு. அந்த நாய் திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அந்த குழந்தைகிட்டே போகுதுங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கல் எடுத்து விசுறான், அந்த நாய் மேல படுதுங்க. அந்த நாய் மேல பட்டு நாய் பயந்து ஓடுறத பார்த்துட்டு அந்த குழந்தை பின்னாடி அந்த பள்ளத்துல விழுந்துருச்சுங்க. நம்ம ஹீரோ உடனே எதுவுமே யோசிக்காம அந்த பள்ளத்துல பின்னாடியே குச்சிடுறாங்க. கீழே விழுந்ததுல நம்ம ஹீரோ மயங்கிடுறான். மயங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு மெதுவா எந்திரிச்சு உட்காடுறான். அப்புறம் குழந்தையோட அம்மா வர்றாங்க. குழந்தைய எழுப்ப ட்ரை பண்றாங்க, குழந்தை எந்திரிக்கவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு ஒரு பிளாங்கா நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. நம்ம ஹீரோ காதுல கொய்யின்னு சத்தம் கேக்குதுங்க, எதுவும் பேசாம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு ஷாக்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. உடனே அவளை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் பேரஞ்ச மாதிரி நிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ சுயனானவுக்கு வர்றான். அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை அழுதுட்டு இருக்க, அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இவன் உடனே வேகமா ஓடி போய் பக்கத்துல உட்காந்துட்டு என்னாச்சுமா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த குழந்தை வந்துட்டு என் கை தான் வலிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லுதுங்க. அப்புறம் உடனே அவங்க அம்மா வந்துட்டு கை உடஞ்சிருக்கு போல, பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார் ஓட்டுற நம்ம ஹீரோ வந்துட்டு குழந்தைக்கு அடிப்பட்ட உடனே 100-120 போக ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க டக்குன்னு. நம்ம ஹீரோ உடனே ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற ஒரு கிளவிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு கடிப்பட்டு ரொம்ப வழியில் துடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த கிளவி உடனே வந்துட்டு போங்க உட்காருங்க, உங்க டர்ன் வரும்போது நாங்களே கூப்பிடுவோம் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லுதுங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு என் குழந்தைக்கு அடிபட்டு இருக்குங்க, ஆக்சிடென்ட்டுக்கு வழியில் துடிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். அந்த கிளவி உடனே வந்துட்டு உங்க டர்ன் வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்தி விட்டுச்சுங்க ஒரேடியா. அப்புறமா நம்ம ஹீரோ போய் குழந்தையோட ரொம்ப நேரமா உட்காந்துருக்கான். குழந்தையோட அம்மா வந்துட்டு எவ்வளவு நேரம் குழந்தை இப்படியே துடிச்சிட்டு இருப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன பிரச்சனையாலும் சரின்னு முடிவெடுத்துட்டு அந்த கிளவிட்ட போறாங்க. ஹீரோ வந்த உடனே அந்த கிளவி வந்துட்டு எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க குழந்தைய பார்க்க முடியும், ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுதுங்க ஹீரோட்ட. ஹீரோ உடனே ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த கிளவி அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதை பார்த்துட்டு போனை எடுத்து ஆட்டியோ இன்னொரு பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கு, 15 வயசு பொண்ணு போல அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த கிளவி போனை வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து போய் வெயிட் பண்ணுங்க, உங்க டர்ன்
வரும்போது நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உட்கார வச்சிருச்சுங்க நம்ம ஹீரோவை. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஒய்ஃபுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வராங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிக்குதுங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒருத்தங்கிட்ட ஏதோ ஒரு லெட்டரை கொடுத்துட்டு ஏதோ ஒரு பொட்டியை வாங்கிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோ ஜூஸ் வாங்கிட்டு வந்து அவட்ட கொடுக்குறான். அப்புறமா நம்ம ஹீரோட டர்ன் வந்துருச்சுங்க. அவனை கூப்பிடுறாங்க. அவன் குழந்தைக்கு அட்மிஷன் பண்றதுக்காக எல்லா டீட்டெயில்ஸ் அவன்கிட்ட கேட்கறாங்க. ஆனா அந்த பொம்பளை தேவையில்லாத கேள்விதாங்க நிறைய கேக்குது. எங்க ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்க, நீங்க தனியா தொழில் வச்சிருக்கீங்களா, அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்குங்க. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க ஆல்கஹால் அடிக்டா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இருந்தேன், இப்ப ரெக்கவர் ஆயிட்டேன், இதெல்லாம் இன்சூரன்ஸா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இன்சூரன்ஸ்ல உங்க ஒய்ஃப் நேம்ங்கிற இடத்துல வேற ஒருத்தவங்க பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு அது என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்க இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்னு எல்லா கேள்விக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே கடுப்பாயிட்டாங்க. கடைசியா எப்பதாங்க இது முடியும், எவ்வளவு நேரம் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டுச்சு பாருங்க. உங்க குழந்தையோட உடல் உறுப்பு வந்து யாராச்சும் தானமா கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குதுங்க. அதுக்கு அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு அதெல்லாம் நாங்க யாருக்கும் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்ல இவன் வந்துட்டு எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு ஒரே வார்த்தையில அதான் கொடுக்கலன்னு சொல்லி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. எல்லா கேள்வியும் கேட்டதுக்கு அப்புறம் இவர் இருந்துட்டு என்னங்கிறானா, உங்களோட இன்சூரன்ஸ் கார்டு வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல செல்லாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா நம்ம ஹீரோ உடனே ஷாக் ஆயிட்டான். ஏன் இன்சூரன்ஸ் கார்டு செல்லாது, சரி நான் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து கேஷாவே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இவன் வந்துட்டு கேஷா, சரி இருங்க எதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்புறமா உள்ள போயிட்டு ரொம்ப நேரமா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா ஒருத்திட்ட. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு நேரமா அப்படின்ட்டு. அப்புறமா வெளியே வந்துட்டு சரி ஓகே சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போய் பணம் எடுத்துட்டு வாங்க, உங்க பொண்ணு அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா ஒரு நர்ஸ் வந்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. இவன் வந்துட்டு யாருக்கோ போன் பண்ணிட்டு இந்த மாதிரி 6 வயசு பொண்ணு என்ன பிளட் குரூப்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த நர்ஸ் என்னங்குதுன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணை பெட்டு கூட்டு போகும்போது எங்க ஹாஸ்பிட்டல் எப்பயுமே பிஸியா இருக்கும், ஹைவேஸ்ல இருக்கல நிறைய ஆக்சிடென்ட் கேஸ் வரும், இப்ப கூட ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு, ஒரு 4-5 பசங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுலங்க, அந்த பசங்கள்ல ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோட பொண்ணு இருக்காங்க அதே வார்டுல தான் இருக்கான். அப்புறமா டாக்டர் வந்து நம்ம ஹீரோட பொண்ணை செக் பண்றாரு. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவையும் தனியா கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துப்போம், அப்பதான் நம்ம எதா இருந்தாலும் கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆக்சிடென்ட் நம்ம என்ன ஸ்கேன் எடுத்து கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற வந்துட்டு ஹீரோட குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட முதல் பேஷண்ட் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குழந்தைய ஸ்கேன் எடுக்க கூட்டு போறாங்க. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட என்னங்கிறானா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுக்கிற ரூம்ல எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பேஷண்ட் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஹீரோயினை பார்த்து சரி நீ போயிட்டு வா நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க வெளியவே. நம்ம ஹீரோ அப்படியே சேர்ல உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டான். எந்திரிச்சு பார்த்தா அடுத்த நாள் காலைல ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோ ஒன்னு வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த ஸ்கேன் எடுத்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்க உடனே அவர் வந்துட்டு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு என் பொண்ணும் என் ஒய்ஃபும் இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க, ரொம்ப நேரம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல நான் மார்னிங் ஷிஃப்ட் தான் வந்திருக்கேன், நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், இருங்க நான் இதுக்கு கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி பாக்குறேன், நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் நம்ம ஹீரோ கூப்பிடவே இல்லைன்ட்டு அவனே டென்ஷன் ஆயிட்டு எந்திரிச்சு போய் மறுபடியும் அந்த பொண்ணுட்டு கேட்க போயிட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுட்டு போய் கேட்க வந்துட்டு ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், பேரை சொல்லுங்க நான் கம்ப்யூட்டர்ல செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பேரை சொல்றான். அவ்வளோ கம்ப்யூட்டர்ல தேடுறாங்க. தேடி பார்த்துட்டு என்னங்கிறானா நீங்க சொன்ன பேர் இந்த லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு இது நைட் இந்த பேப்பர்ல கூட சைன் போட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பாக்குறான். இவ உடனே வந்துட்டு அந்த பேப்பர்ல எல்லாம் இருக்காதுங்க, பழசெல்லாம் நாங்க எடுத்து சிஸ்டம்ல அப்லோட் பண்ணிடுவோம், அப்புறமா பேப்பர்லாம் தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சரியான டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்ற இடத்துல கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்ல அவ்வளவு கால் பண்ணி கேட்டு என்னங்கிறானா நேத்து ஃபுல்லா யாருமே ஸ்கேன் எடுக்கல அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து வழி விடுங்க அடுத்தவங்களா நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலைங்க என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எமர்ஜென்சி ரூம்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கெல்லாம் போக கூடாது சார், யாருக்கும் பர்மிஷன் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ பாட்டு ஓடுறான். நம்ம ஹீரோ அவனோட பொண்ணு கடைசியா அந்த ரூமுக்கு போய் பாக்குறான். அங்க போனா வேற யாரோ இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பர்மிஷன் எல்லாம் உள்ள வந்துட்டாங்களங்க, அதனால எல்லாரும் அவனை பிடிக்கிறாங்க. அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் டாக்டர் இருப்பாருங்க மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு, அவரு வர்றாரு. நம்ம ஹீரோ பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்க நம்ம ஹீரோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றான். அப்புறமா நம்ம டாக்டர் வந்துட்டு நேரா வந்து ஃபார்ம் எல்லாம் எடுத்து செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு பேரே இல்லையே அப்படின்னு சொல்ல பொண்ணு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட குழந்தைய பாத்துக்கிட்டா இல்லைங்க ஒரு நர்ஸ், அவளை பார்த்துட்டு அந்த நர்ஸை கூட எனக்கு தெரியும், அவதான் என் குழந்தைய பாத்துக்கிட்டா, அவட்ட கேளுங்க உண்மை தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த நர்ஸ்ட்டு கூப்பிட்டு கேட்க அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா இவர் பொண்ணோட எல்லாம் வரவே இல்ல, இவருக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு, நைட் ஷிஃப்ட் டாக்டர் சொன்னாரு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் வச்சுங்க, என்னடி சொல்ற போய் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே நம்ம ஹீரோ எல்லாரும் பிடிச்சி கண்ணில் ஏதோ ஸ்ப்ரே அடிச்சு விட்டு மயக்கோசியை போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அப்புறமா ஒரு ரூம்ல நம்ம ஹீரோ அடைச்சு வச்சுட்டாங்க. அப்புறமா அவங்க எல்லாம் போனதுக்கு நம்ம ஹீரோ எந்திரிக்கான். எந்திரிச்சிட்டு மயக்க மருந்து போட்டாங்கல்ல, அதனால மயங்கிற கூடன்னு சொல்லிட்டு எந்த மருந்து எடுத்து போட்டுக்கிறான். அப்புறமா அவன் கையில துணியை ஒன்று எடுத்து சுத்திக்கிறான். சுத்திட்டு அந்த கதவுல இருக்க கண்ணாடி உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வந்தாரா ரூம் விட்டு. நம்ம ஹீரோ உடனே இந்த செக்யூரிட்டி பார்த்துட்டான். உடனே துரத்திக்கிட்டே வர்றான் பின்னாடியே. நம்ம ஹீரோ எப்படியா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தாரா
வந்துடுறான், செக்யூரிட்டி இருந்து தப்பிச்சிடறான். அப்புறமா கார்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்பன்னு பார்த்து 2 போலீஸ்ங்க அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறானுங்க. நம்ம ஹீரோ உடனே அவன் காருக்கு முன்னாடி போய் குறுக்க நின்னுட்டு இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கறான். நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அந்த மாதிரி ஹீரோவோட அந்த போலீஸ்ங்க உள்ள போறாங்க. இந்த நர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ போலீஸோட ஒரு விஷயத்தை யார்ட்டும் இன்ஃபார்ம் பண்றான். இந்த போலீஸ் அம்மா வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்ஸ்கிட்ட கேட்க உடனே அந்த செக்யூரிட்டி அங்கே நடந்து வர்றான். நம்ம ஹீரோ உடனே அவனை பார்த்துட்டு இவன் தான் என்ன ரூம்ல அடைச்சு வச்சிருந்தா அப்படின்னு சொல்ல இந்த செக்யூரிட்டி வந்துட்டு என்னங்கிறான், இவனே ஒரு பைத்தியக்காரன், இவன் பேச்சுக்கு நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ்காரன் உடனே வந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ இவன் சொல்ற இடத்துக்கு மட்டும் கூட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த போலீஸ்காரங்க வந்து டாக்டர் வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ என்னங்கிறானா, இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் டாக்டர் கூப்பிடுங்க, அப்பதான் பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க வந்துட்டு அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்கிட்ட சொல்றாங்க. உடனே லேப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்க நம்ம டாக்டர் உடனே வந்து 3rd ஃப்ளோர் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி சொல்றான். நம்ம ஹீரோ உடனே சொல்றான், என்னது லேப் 3rd ஃப்ளோரா? 3rd ஃப்ளோர்ல இல்லையே, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் நேற்று நைட்டு கூட்டு போனீங்க, என் ஒய்ஃபையும் குழந்தையும் ஒழுங்கா அங்க கூட்டு போங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் இல்லையே, 3rd ஃப்ளோர் மட்டும் தான் எங்க லேப் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர் கூட்டு போறாங்க. அங்க போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த குழுவும் கிடைக்கல. அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, கீழே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா கொஞ்ச நாள் டாக்டர் வந்துட்டாருங்க. நம்ம ஹீரோ உடனே டாக்டர் ஓடி போயிட்டு, நீங்க தான் அந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்குதானே, சொல்லுங்க போலீஸ்ட்ட அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த டாக்டர் வந்துட்டு என்ன சொல்றானா, இவரு காலைல தனியா தான் இருந்தாரு, ஏதோ கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிபட்டு இருந்துச்சு இவருக்கு, எங்க டாக்டர் தான் ஒருத்தர் பார்த்தாரு, நான் வந்துட்டு ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா இவர் தான் வந்துட்டு இவர் ஒய்ஃப்ட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் ஒய்ஃப் பேர் கூட எதுமா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒருத்தி கார் ஆக்சிடென்ட்ல இருந்து போனா இல்லைங்க, அவளோட பேரை சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு புரியலைங்க. உடனே சோகமா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டான். அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க, என் ஒய்ஃபையும் குழந்தையும் என்ன பண்ண போறீங்க, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி இருக்கான்ல, இவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்னங்கிறான், நீ இப்ப மாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கை காட்டுறான். அப்புறமா செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ மட்டும் தான் தெரியுறான். கேமரால அடிக்கடி கிளிச் ஆயிட்டே இருக்குங்க. நம்ம போலீஸ் இருந்துட்டு என்னன்னு கேட்க செக்யூரிட்டி இருந்துட்டு அதுக்கு என்னங்கிறானா, இது பழைய மாடல் கேமரா, ஒரு நிமிஷத்துல 30 செகண்ட் மட்டும் தான் எடுக்கும், மீதி எடுக்காது அப்படின்னு சொல்றான். இந்த ரெக்கார்டிங் எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான், அவங்க இருக்கிறது ஒண்ணு கூட காணாங்க. உடனே என்னங்கிறானா, இந்த இடம் ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க, கன்ஃபார்ம் கிடைச்சிருவாங்க அவங்க அப்படின்னு சொல்றான். உடனே போலீஸ் இருந்துட்டு என்ன சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஃபர்ஸ்ட் வாரண்ட் வாங்கணும், அதுக்கு முன்னாடி இந்த இடத்த எங்கேயுமே சர்ச் பண்ண முடியாது நம்ம அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கடைக்கு போய் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்களே, அந்த இடத்துக்கு போனா நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் போலீஸும் கிளம்புறாங்க அந்த இடத்துக்கு போக. அப்பதான் நம்ம ஹீரோன்னு கவனிக்கிறான், அவனோட பொண்ணு இருந்துச்சு இல்லைங்க, அந்த பெட்டுக்கு பக்கத்துல அவளோட ஷால் ஒண்ணு கிடக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ உடனே அழுக ஆரம்பிச்சுட்டான், இது என் பொண்ணோட தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட கொடுக்குறான். போலீஸ் அதை வாங்கி பார்க்கும்போது அந்த துணியெல்லாம் ரத்தமா இருக்கு, இது உங்க பொண்ணோட தான் அப்படின்னு கேட்கும்போது உடனே இல்ல இது என்னோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. உடனே அந்த டாக்டர் இருந்துட்டு என்னங்கிறான், தலையில அடிபட்ட அதுதான் பிரச்சனை, நடக்காதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறான். அப்புறம் இருந்துட்டு நம்ம ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிட்டான், நாங்க அந்த மாதிரி பேட்டரி வாங்க கடைக்கு போனோம், அங்கதான் பொண்ணு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த கல்வி இருக்கா பாருங்க, இவதாங்க இந்த ஹாஸ்பிட்டல் சைக்கியாட்ரிஸ்ட், மனதளவுல பாதிக்கப்பட்டவங்க இவதான் பேசி சமாதானப்படுத்துவா. இவன் அந்த போலீஸ் என்னங்கிறானா, நான் ஹீரோட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குறான். இவன் என்னங்கிறானா, ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு, உன் பொண்ணு எப்படி விழுந்தா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ ஒன்னு வந்துட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது, அந்த மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த கிழவி வந்துட்டு உன்னோட செகண்ட் ஒய்ஃப் தானே, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு என்னாச்சு சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்றான். அந்த கிழவி வந்துட்டு என்னங்கிறானா, உன் இன்சூரன்ஸ்ல நான் பார்த்தேன், நீ இந்த மாதிரி குடிக்க அடிமையா இருந்ததானே, இந்த மாதிரி குடிச்சிட்டு தான் நீ காரை ஓட்டி அவளை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே டிப்ரெஷனுக்கு போயிடுறான். இந்த கிழவி உடனே வந்துட்டு வெளியே போய் என்னங்கிறானா, அவன் ரொம்ப குழப்பமான மனநிலையில இருக்கான், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு, நான் ஒன்னும் குழப்பமா இல்ல, என் பொண்ணும் ஒய்ஃபும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, அவங்க திரும்பி வரவே இல்லை, இதுதான் என் பிரச்சனையே, இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ போலீஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணோட துப்பட்டா இருக்குல்லங்க, அதை வந்து போலீஸ் நாய்ட்ட கொடுக்குறாங்க. அது கரெக்டா மோந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு கீழே வந்துச்சுலங்க, கரெக்டா அதே இடத்துக்கு போய் நிக்குது. போலீஸ்க்கு அங்க ஒரு குட்டி முகமக்கர கண்டி கிடைக்குது. நம்ம ஹீரோ உடனே அதை பார்த்துட்டு, இது என் பொண்ணோட தான், நான் பார்த்திருக்கேன், இது அவளோட தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த இடம் ஃபுல்லா பனியா இருக்குங்க. போலீஸ் அதை சுத்தம் பண்ணிட்டு பாக்குறாங்க, அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்குங்க. உடனே அந்த போலீஸ்கார் வந்துட்டு யாரோட ரத்தம் இது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட தான் அப்படின்னு சொல்றான். எல்லாமே ஒரு ரத்தம் தான், இது யார் நம்ம சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரன் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவதான் எதாவது பிளான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்ல இந்த கிளவி வரணும் வந்துட்டு கொஞ்ச நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க தனியா பேசணும் அப்படின்னு சொல்றா. உடனே இந்த கிளவி வந்துட்டு மறுபடியும் கேட்கறான், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, என்ன பண்ணனி அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹீரோ வந்துட்டு நான் இந்த மாதிரி நகராத அப்படின்னு சொல்லி சொன்னேன், என் பேச்சாவை கேட்கவே இல்லை, அதனாலதான் கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்க, நான் வந்துட்டு ஒரு கல் எடுத்து விசிறினேன் அப்படின்னு சொன்னான். என்னது குழந்தை மேல கல் எடுத்து விசிறினே அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தை மேல இல்ல, அங்க ஒரு நாய் இருந்துச்சு, அந்த நாய் குழந்தைய கடிக்க போச்சு, அதனாலதான் விசிறினேன் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த கிளவி வந்துட்டு என்னங்கிறான், அங்க ஒரு நாய் இல்ல ஒன்னும் இல்ல, எல்லாம் உன் மனப்பிராந்தி தான், நீ தான் குழந்தைய கல் எடுத்து அடிச்சுட்ட, உன் பேச்சை கேட்காதான் காட்டி,
நீதான் அந்த குழந்தை சாவுக்கு காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கஷ்டப்படுத்திடுறா இவ. நம்ம ஹீரோ ஏற்கனவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இவ சொல்றதெல்லாம் கேட்டு இவன் தான் ஏதோ பண்ணிருப்பானு நினைச்சிட்டு அவன் நம்பிட்டான். அப்புறமா அந்த போலீஸ் 2 பேரும் ஹீரோ தான் கொலை பண்ணிட்டான்னு முடிவு பண்ணிட்டு அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு கையில விலங்கு போட பாக்குறாங்க. அப்புறம் போலீஸ் நாய் எதையோ பார்த்து குலைக்குது, என்னன்னு லைட் அடிச்சு பாக்குறாங்க. அந்த குழந்தைய கடிக்க போச்சு இல்லைங்க ஒரு நாய், அது வந்து நிக்குதுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்றான் நம்ம மேல தப்பு எதுவும் கிடையாது, இவங்க தான் நம்மள ஏதோ கொலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரி துப்பாக்கி எடுத்து அந்த கிழவி நெத்தில வச்சு எல்லாரும் மிரட்டுறாங்க, எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில் எல்லாரும் ஒரு ரூம்ல வச்சு போட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய பார்த்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தோன்னா ஒரு டாக்டரோட ட்ரெஸ் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்ல தானே ஹீரோட குழந்தையும் அவன் வைஃபை வச்சிருக்காங்க, அதனால லிஃப்ட் கிட்ட வந்து பாக்குறான். ஆனா யாரோ அவங்க நின்று இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்டுக்குள்ள போறான். பின்னாடியே செக்யூரிட்டி இருக்காங்க, அவன் வந்து நிக்கிறான். பட் ஆனா நம்ம ஹீரோ பார்க்கல. நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு சாவி போடணும் போல. நம்ம ஹீரோட தான் சாவி இல்லையே, அவனால அவன் திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா லிஃப்ட் ஓப்பன் ஆயிருது. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது, கரெக்டா எதிரில் செக்யூரிட்டி நின்று இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒன்னும் பிடிச்சி அவனை இழுத்து உள்ள போட்டுறான். அப்புறம் துப்பாக்கி காட்டி மிரட்டி அவனை சாவி போட சொல்றான். செக்யூரிட்டி மட்டும் ஒன்னும் லேசப்பட்டா இல்லைங்க, அவன் ஹீரோட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ ஒரு வழியா அவனை சமாளிச்சுட்டு சாவி எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு வந்தோம்னா ஒரு குப்பத்தொட்டிக்குள்ள நம்ம கிடக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட குழந்தை கடைசியா வச்சிருந்த பொம்மைங்க. அப்புறம் யாரோ வர சத்தம் கேக்குது, நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்குறான். யாரோ 2 பேர் வர்றாங்க. அவங்க என்ன கொண்டு வராங்க, ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வராங்க, அதாவது மனித உடல் உறுப்புகள் எல்லாம் திருடுறாங்க போல இவங்க. அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ள போறான். 2 பணத்தை மூடி வச்சிருக்காங்க, யாருன்னு திறந்து பார்த்தா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலங்க, அப்போ 2-3 பசங்க குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களங்க. அவங்க தான் இது. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா வெறும் உடம்பு மட்டும் தாங்க இருக்கு, கண்ணு இதயாண்டு எதுவுமே இல்லைங்க. ஒரு 2 பேர் போனாங்களங்க, அவங்க பண்ண வேலையா தான் இருக்கும் போல. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வரும்போது இன்சூரன்ஸ் டீட்டெயில் ஒருத்தி வாங்கினாலங்க, அவ வர்றா. கையில அந்த ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறான். கடைசியா ஒரு ரூம்குள்ள போறாங்க. அவ நம்ம ஹீரோ கண்ணாடி வழியா எட்டி பாக்குறான் என்ன இருக்குன்ட்டு. யாருக்கும் ஆபரேஷன் பண்றாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணுங்க. நம்ம ஹீரோக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம், கதை வெட்டி வச்சுட்டு எல்லாரும் கண்ணை கட்டி மிரட்டி பின்னாடி போக சொல்றான். அப்புறம் குழந்தை நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாரும் மாஸ்கா கழட்ட சொல்றான். மாஸ்கா கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருந்தாங்க, அவனும் இந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில் எல்லாம் வாங்கினாலங்க, இவளும் தான். ஹீரோ வந்துட்டு நீங்க எல்லாம் மிருகங்களோட மோசமானவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பார்த்தா அவளோட ஒய்ஃப் மயங்கி கிடக்குறாங்க தான். நம்ம ஹீரோ அவளையும் காப்பாத்திட்டு நம்ம குழந்தையும் தூக்கிக்கிறான். டாக்டர் வந்துட்டு என்னங்கிறாங்க, யாரையும் காயப்படுத்தல, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இன்சூரன்ஸ் டீட்டெயில் வாங்கினாலங்க, இவன் அங்கிட்டு ஓட பாக்குறா. நம்ம ஹீரோ ஒன்னும் துப்பாக்கி கேட்டு சொல்றான், அங்க இருக்கிற பைப்பு உடஞ்சு கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உங்களை எல்லாம் பார்த்து எனக்கு ஒன்னும் பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பிட்டு பின்னாடி நடந்து போறான். இவங்க கூட இருந்த ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ துப்பாக்கி வேற கீழே வந்துருச்சு பெட்டு கீழே. அப்புறமா எல்லாருமே மயக்கோசி எடுத்து ஹீரோவுக்கு போட போறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டாங்க. மேல இருக்க லைட்டை பார்த்து உடனே சொல்றான், ஏற்கனவே கேஸ் லீக் ஆயிருச்சிருக்கேன், அதனால அந்த இடம் ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிச்சு. அப்புறமா நம்ம ஹீரோ எப்படியே தட்டு மாதிரி எந்திரிச்சிடறான். அவன் ஒய்ஃபையும் பண்ணி வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போறான். அப்புறமா ஒருத்தன் குறுக்க வரான். இவன் என்னங்கிறான்னா, நீ இந்த இடத்த விட்டுல வெளியே போக முடியாது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோ கண் எடுத்து காலையே ஒரு போடு போடுறான். சுட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்த வெட்டி அவன் பொண்ணையும் அவன் ஒய்ஃபையும் கார்ல உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ கார் ஓட்டிட்டு இருக்கான். கார் ஓட்டிட்டே கண்ணாடி வழியா பேக் சீட்டை பார்ப்பாங்களேங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவ பரவாயில்லைங்கிறான். ஆனா அந்த குழந்தை மட்டும் இருந்துட்டு எனக்கு கை இன்னும் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க, இப்ப சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. இப்பதாங்க அந்த படத்துல ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருந்தாலங்க, இப்ப அந்த கண்ணாடியில பார்த்தா யாருமே இல்ல, நல்லா க்ளோஸ் அப் பண்ணி காட்டுறாங்க. அங்க பார்த்தா யாரோ ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்க ஒருத்தனுக்கு, அவன் பாதி ஆபரேஷன் பண்ணதோட படுத்துக்கிட்டு இருக்கான். இப்பதாங்க பிளாஷ்பேக் போறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ரூம்ல எட்டி பார்த்தாலங்க, அப்ப அவன் குழந்தை படுத்திருக்க மாதிரி இருந்துச்சுல, அது ஆக்சுவலா அவன் குழந்தையே இல்ல, இவன் தாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுலங்க, அந்த பையனுக்கு தான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தாங்க இவனை பார்த்து அவன் பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் டாக்டர் அப்பயே சொல்லியிருப்பான் நீ குழப்பத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பார்த்து எல்லாமே அவனோட கற்பனை தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல மனித உடல் உறுப்புகள் எல்லாம் திருடுற மாதிரி இருந்துச்சுலங்க, இது எல்லாமே நம்ம ஹீரோட கற்பனை தான். நிஜமாலுமே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட குழந்தை ஃபர்ஸ்ட் கீழே விழுந்துச்சுலங்க ஒரு இடத்துல, அப்பயே மண்டையில அடிபட்டு நிறைய ரத்தம் எல்லாம் வந்து அங்கேயே இறந்துருச்சுங்க. அப்புறம் இவன் ஒய்ஃபை இவன் கீழே தள்ளி விட்டாலைங்க, அப்ப என்ன ஆயிருக்குன்னா அவன் மண்டையில ஒரு கம்பி கொத்தி அவளும் இறந்துட்டான் அங்கேயே. அப்புறமா இறந்து போன அந்த குழந்தையும் அவன் ஒய்ஃபையும் தூக்கிட்டு போய் கார்டு கீழே இவன் தான் போட்டு வச்சிருந்திருப்பான். பாருங்களேன், அவங்களும் இங்கதான் கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவோட நடந்து எதையுமே ஏத்துக்க முடியல, அதனால இவன் பாட்டுக்கு என்னென்னத்தையே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல இவனோட கற்பனை தான். நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி அவங்க உட்காந்துருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க எங்கேயோ. அவ்வளவுதாங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை போட்டுடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்துல பார்ப்போம். பாய் பாய்.